ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆன ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகல. மற்ற நாட்களுக்கு ஓப்பன் ஆயிருந்தது கூட 45 நிமிஷத்தில் ஆல்மோஸ்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகி ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் அப்படி தான் அவைலபிலிட்டி காமிச்சது. 8ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போன்னு டிடிடியில் சொன்னதும் உடனே நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து மத்தியானம் 3 மணி போல் ஜனவரி மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களோட தர்ஷன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணல. 25ஆம் தேதி ரத சப்தமிக்கும் ஓப்பன் பண்ணல. ரத சப்தமிக்கும் துவார தர்ஷனத்துக்கும் சீனியர் சிட்டிசன் கிடையாது, அதனால் ஓப்பன் பண்ணல. மற்ற நாட்களுக்கு ஓப்பன் ஆனது கூட 8 நிமிஷத்துலேயே தீந்துருச்சு. அட்டெண்டரோட நீங்கள் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங் இருக்குது. ஜனவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கும், நவம்பர் மாதத்துக்கு உண்டான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலுக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் ஜனவரி மாதத்துக்கு உண்டான திருமலா திருப்பதி தலக்கோனா ஒன்டிமிட்டாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அக்காமடேஷன் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிற 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம். ஒரு தடவை ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 300 ரூபாய் டிக்கெட் போட்டுட்டு மறுபடியும் அதே 300 ரூபாய் டிக்கெட் போடுறதுக்கு இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் 3க்குமே 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ போட்டிருந்தாலும் சரி, ஹோமம் டிக்கெட்டோ வர்ச்சுவல் டிக்கெட்டோ இல்லை வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இந்த டிக்கெட் அதே ஆதார், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்கலாம். எலிஜிபிளாக இருக்கிற ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பர்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எலிஜிபிளாக இருக்கிறது ஆப்பில் ஒரு நம்பர்லேயும் போர்ட்டலில் ttdevasthanams.ap.gov.in ஓடிபி மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்து 9:57க்கெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. 10 மணி போல் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம், யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ், அந்த இஷ்யூவெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். 8ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. தனியாக ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போன்னு சொல்லுவாங்க. டிடிடியில் சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். 8ஆம் தேதிக்கு மேலே எல்லா நாட்களுக்குமே இந்த டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அட் அ டைம் 6 பேருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தரிசன டிக்கெட். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. உங்கள் கேட்டால் காமிக்கணும். டேட் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அதாவது ஏதாவது ஒரு நாள் கிடைச்சா போதும் ஜனவரியில் அப்படின்னா வீக் டேஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. வீக் டேஸாக இருந்தாலும் சரி, இல்லை இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் டேஸாக இருந்தாலும் சரி, கிளிப்போர்ட் மெத்தடில் டீட்டெயில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பில்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண போகிறீங்கன்னா அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. குறைஞ்சது 2 பேருக்கு புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். புக்கிங் பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் சேவா வேறு, 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வேறு, ஹோமம் டிக்கெட் வேறு. தரிசனம் பொறுத்த வரைக்கும் இந்த 3 இதுக்குமே சேம் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் லைனில் தான் ஏடிசி சர்க்கிளில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்லாட் மத்தியானம் 1 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்கலாம். சில நாட்களில் 9 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்குது. ஓரளவுக்கு 100 டிக்கெட்ஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்லாட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ அவாய்ட் பண்ணலாம். இன்கேஸ் அதே இஷ்யூ வந்துட்டு இருக்குன்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைனா வேறு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ன்னு வந்தால் அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரில. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சில டைம் அப்படி வந்து ஸ்ட்ரக் ஆகிடுது, வேறு டேட்டுக்கும் புக் பண்ண முடியாமல். ஸோ ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஆதார் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் முதலே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா காப்பி பேஸ்ட் மெத்தட்லையாவது வாட்ஸ்அப்லேயே இதெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இது செட் ஆகலை அப்படின்னா எல்லாரோட ஆதார் நம்பரும் ஒரு பேப்பரில் முதல்ல எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. தப்பு இல்லாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு 4 டிக்கெட் போடுறீங்க, அதில் ஒருத்தர் ஆல்ரெடி ரீசெண்டாக போயிட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 4 பேருக்குமே புக் ஆகாது. ஸோ நீங்கள் 4-5 பேருக்குலாம் புக் பண்ணுறீங்கன்னா அத்தனை பேரும் 30 நாளுக்குள்ளார இந்த டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு
கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போகும். யூபிஐலையோ இல்லை உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்லேயோ புக் பண்ணிக்கோங்க. 9ஆம் தேதியிலேருந்து மந்த் எண்ட் வரைக்கும் எல்லா நாட்களுக்கும் இந்த டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும். 8ஆம் தேதி வரைக்கும் உண்டான டிக்கெட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னொரு டவுட், ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, இப்போ ஜனவரியில் மற்ற நாட்களுக்கு புக் பண்ணிட்டா அது தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும் சரி, அக்காமடேஷனாக இருக்கட்டும் சரி, துவார தர்ஷனத்துக்கு புக் ஆகுமா அப்படின்ட்டு. தரிசன டிக்கெட் எனக்கு தெரிஞ்சு புக் ஆகும், இருந்தாலும் நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் 300 ரூபாலாம் போடலை. போன வருஷம் வரைக்கும் புக் ஆச்சு. ஜனவரியில் புக் பண்ணியிருந்தாலும் சரி, 300 ரூபா டிக்கெட், டிசம்பரில் 300 ரூபா டிக்கெட் போட்டிருந்தாலும் சரி, துவார தர்ஷன் 10 நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாள் புக் பண்ணுறதுக்கு அலோ பண்ணிச்சு. பட் இப்போ இருக்கிற ரூல் தெரியல. ஆனால் அக்காமடேஷன் போன வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ஆக்டிவ் அக்காமடேஷன் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஜனவரியில், அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா புக் ஆகலை. அது ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எப்படி ரூல்ஸ் மாறி கூட போகலாம், இந்த வாட்டி வேறு மாதிரி கூட ரூல்ஸ் மாறலாம். அக்காமடேஷன் ஆக்டிவ் புக்காக இருந்து மறுபடியும் துவார தர்ஷனத்துக்கு புக் பண்ணுறப்போ புக் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அது செக் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் தரிசன டிக்கெட் போன வருஷம் புக் ஆச்சு, பட் இந்த வருஷமும் அப்படியே ரூல்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ் திருப்பதியில் இன்றைக்கி மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் 18,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் இந்த 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. 2,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 1 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கனை வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கு கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. மற்றபடி தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் ரெண்டுமே ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ். ஒரே மாதிரி தான் இருக்கும் தரிசனம். நடைபாதைகளில் எந்த டிக்கெட்டும் கொடுக்கறது கிடையாது. ஒரு முறை டோக்கனோ இல்லைனா ஒரு முறை ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ திவ்ய தர்ஷன் டோக்கனோ வாங்கிட்டு அடுத்த முறை வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு நம்ம டிக்கெட் டோக்கன் வாங்கிக்கணும். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 18 மணி நேரம் ஆகலாம். மழை இருக்கும். ஸோ தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் சேஃப்க்கு கொடை வச்சுக்கோங்க, ஷால் ஸ்வெட்டர் வச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சாயந்தரம் 7 மணி போல் பெத்தசேஷ வாகன சேவா இருக்கும். திருமலாவில் இருக்கக்கூடிய டேம்லலாம் இப்போது ரீசெண்டாக 3 நாட்களாக பெய்த மழையில் ஃபுல்லாக இருக்குது தண்ணி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க டீட்டெயிலாக. நாளைக்கு சாயந்தரம் பெத்தசேஷ வாகன சேவா இருக்குது. நேரில் போக முடியல அப்படின்னா SBC சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 60,896 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.33 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,077 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். SSB லைஃப் ஸ்டைல் SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் வரல, எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.